ஓட்டுக்கு 8000 இல்ல கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. வீட்டுக்கு 8000 ரூபாய் கொடுத்து திமுக ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வழக்கமா ஆளுக்கு 2000 3000 கொடுத்து இல்ல பொருட்களை கொடுத்து இந்த மாதிரி ஓட்டு கேட்டு வழக்கம் தான். திமுகக்கு இது பழக்கம் தான். என்னடா வழக்கமா இதை பண்ணிட்டு இருக்க இந்த திமுக இந்த முறை புதுசா உன்னை கையில எடுத்திருக்காங்க. பிரச்சாரத்துக்கு 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. புதுசா இருக்கே. இந்த டோக்கனை வச்சு இது பண்ணலாம் அது பண்ணலாம் எது பண்ணலாம், பட் எப்ப பண்ணலாம்னு சொல்லவே இல்லை யாருக்கிட்டையும். இந்த டோக்கனால ஒரு உயிர் போயிருக்கு. இந்த டோக்கன் கொடுத்து புதுவிதமா ஓட்டு கேட்கறது இல்லாம மக்களை ஏமாத்துறது இல்லாம இங்க திமுக பண்ற ஒரு சில திருட்டு வேலைகளும் இருக்கு. அதாவது மக்களோட டேட்டாக்கள் எல்லாம் வேற திருடி வச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பிரச்சாரங்களை சுற்றி போயிட்டு இருக்கு. இந்த 8000 ரூபாய் டோக்கனு எதுக்கு, இது எதுக்காச்சும் யூஸ் ஆகுமா, இதை வச்சு திமுக பண்ற அந்த ஒரு திருட்டு வேலை என்ன, தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். ஆல்ரெடி நீங்க 200 ஊபிஸா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ கிடையாது, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாருக்கும் ஜாலியா பார்க்கலாம். வெல்கம் டு த ஷோ. ஓகே மக்களே, அதாவது திமுக இங்க தமிழ்நாட்டை இப்போ ஆண்டுட்டு இருக்க ஒரு கட்சி. அது கூடிய சீக்கிரம் மாறவும் வாய்ப்பு இருக்கு, இல்ல மாறாம இவங்களே 2.1 வந்து தொலைவும் வாய்ப்பு இருக்கு. குறுக்க இந்த கௌசிக் வந்தா பட் இருந்தாலும் இந்த திமுக பிரச்சாரத்துக்காக பல விஷயங்களை இப்ப கையில் எடுத்திருக்காங்க. கனிமொழி ஒரு பக்கம் பரப்புரை, உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் பரப்புரை, ஸ்டாலின் அவர்கள் நடந்து போய் மக்கள் வீட்டுல போய் டீ குடிச்சு பரப்புரை, இந்த மாதிரி பல பிரச்சார பரப்புரைகளை பல பேர் பல இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக களமிறக்கி விட்ட ஒரு பெரிய ஆயுதமா பார்க்கப்படுது அந்த 8000 ரூபாய் கூப்பன். ஃபர்ஸ்ட் இந்த கூப்பன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். திமுக தேர்தல் வாக்குறுதியில சொன்ன ஒரு 8000 ரூபாய் கூப்பன் தான் இது. அங்கே எடப்பாடி பழனிசாமி நான் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு. இவங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் அவங்களை காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை இவங்க அவங்களை காப்பி அடித்த மாதிரி இருக்கும். இதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சா இவங்க 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன், உங்கள் வீட்டுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, மிக்சியோ கிரைண்டரோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் அனௌன்ஸ் பண்ண ஒரு கூப்பன் தான் இந்த கூப்பன். இந்த கூப்பனை வச்சு இப்போ பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி திருட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திமுக. தம்பி போதும்பா. இந்த கூப்பன் அப்படிங்கிறது 2026 தேர்தல்ல அவங்க ஜெயிச்சு திரும்பவும் ஆட்சி அமைச்சா மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்கு முன்னாடி திமுக கூப்பன் கொடுக்குறாங்கன்னு நீங்க யாராச்சும் எடுத்துட்டு போய் கடையில கொடுத்தீங்கன்னா செருப்படி மட்டும்தான் மிஞ்சும். அதை நான் இப்பவே சொல்லிக்கிறேன். ஏன்னா அங்க திமுக அனௌன்ஸ் பண்ணதே அதான். அதாவது 2026 தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி 8000 ரூபாய் கூப்பன் நாங்க கொடுக்க போறோம், இதை வச்சு நீங்க வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரீசெண்டா கனிமொழி அவர்கள் கூட இதை பத்தி பேசியிருந்தாங்க. 8000 ரூபாய் காசா கொடுத்தா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எடுத்துட்டு போய் செலவு பண்ணிடுவாங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. இங்க வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளுக்காக தான் இந்த கூப்பன். இந்த 8000 ரூபாய் கூப்பன் நீங்க பக்கத்துல இருக்கிற எந்த கடையில போய் கொடுத்தாலுமே இதை வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் லைக் ஃப்ரிட்ஜோ ஏசியோ கிரைண்டரோ நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கறதா சொன்னாங்க. பட் இங்க வந்து ஆக்சுவலி இந்த கூப்பன்கள் அப்படிங்கிறது டூப்ளிகேட்டா பிரிண்ட் பண்ணப்பட்டு எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. இங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அனுமதி இப்போ வந்து இதுக்கு திமுக கொடுக்குற ஒரு முட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தேர்தல் கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம், எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த பர்மிஷன் காரணமாக தான் நாங்கள் இப்போ இதை விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் அந்த பர்மிஷன் என்ன அப்படின்னு அரசு ஆராய்ச்சி ஒரு பக்கம் தேடி பார்த்தா தெரியுது, அவங்க விளம்பரம் பண்றதுக்காக மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதை இங்க பிசிக்கலா பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பர்மிஷனும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. இது பச்சையா தெரியுது. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி திமுக ஆட்கள் எல்லாருமே வீடு வீடா போய் விநியோகம் பண்ணிருக்காங்க. தளபதி ஆட்சி அமைஞ்ச உடனே இந்த 8000 ரூபாய் கூப்பன் தலைவர் உங்ககிட்ட கொடுக்குறாப்ல. இந்த கூப்பன்ல நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ, சில பேர் அதை தரேன் இதை தரலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன வேணும் போய் உளுந்தூர்பேட்டில் போய் இந்த கூப்பனை கொடுத்து இந்த டிவி வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை மிக்சி கிரைண்டர் எது வேணுமோ அந்த காசு தம்பி வாங்கிக்கலாம். ஒரு 10 ரூபா பொருள் வந்து 2000 கழிச்சு மீதி 8000 ரூபாய் இது பண்ணிக்கோங்க. அதனால நீங்க எல்லாம் ஒன்னா இருந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். விநியோகம் பண்ணது மட்டும் இல்லாம இதன் மூலமா ஓட்டு வேற சேகரிச்சிருக்காங்க. இது கண்டிப்பா தண்டனைக்குரிய ஒரு விஷயம். இதுல வந்து அதாவது திமுக நிர்வாகிகள் தான் இதை பண்ணாங்க. இதுல ஸ்டாலினுக்கு என்ன, உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன, கனிமொழிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களாம் சொல்லாம இல்ல அவங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, அறிக்கை விட்டுருக்கலாம்ல, இதை நீங்க பண்ணக்கூடாது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. இந்த 8000 ரூபாய் கூப்பன் எதுக்கு நீங்க கொடுக்க போறேன்னு சொல்லிட்டீங்க, ஜெயிச்சு வந்து கொடுங்க. எப்படி நீங்க சொன்ன வாக்குறுதிகள்ல பாதியை நிறைவேற்ற போறது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு இந்த பெத்தலாட்ட வேலை? மாட்டிக்கிட்ட பங்கு
இந்த 8000 ரூபாய் கூப்பன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து திருச்சியில் ஒரு பொண்ணு எனக்கு எங்கே இந்த கூப்பன் அப்படின்னு சொல்லி போய் கேட்குது. ஸோ அதுக்கு தெரியாமல் போய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள அடித்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறமா தற்கொலை பண்ணி இறந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக் கூப்பன், அதாவது இந்த கூப்பனுக்கு வேல்யூவே கிடையாது, ஒரு தகுதியற்ற கூப்பன். இந்த கூப்பனுக்காக திமுக ஆல்மோஸ்ட் ஒரு பெண்ணை கொண்டிருக்காங்க. இதை நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த 8000 ரூபாய் கூப்பனை வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாக்களிக்கணும். ஏன்னா இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேல்யூவே இல்லாத ஒன்று. மேபி திமுக வெற்றி பெற்று 2026 ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா கூப்பன் கொடுத்தாங்கன்னா அப்பயும் இது ஒருத்தானா எனக்கு தெரியாது. பட் அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் கொடுப்பாங்களானும் தெரியாது. ஏப்ரல் ஃபூல். ஸோ இந்த மாதிரி திமுக வந்து விடியல் ஆட்சி, இவங்களுக்கு 1000, இவங்களுக்கு 2000, இவங்களுக்கு 3000, இங்கே எல்லா கட்சிகளும் இந்த காசை கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு கட்சியை தவிர. ஸோ இவங்க கொடுக்குற இலவசம் எல்லாமே நம்மளோட காசு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் கொடுக்குற 8000 எங்கேருந்து எடுப்பாருங்கிறதும் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த 8000 ரூபாய் கூப்பனை நம்பி யாருமே வந்து அதை வாங்கி, ஸோ அதை நம்பிக்கையில் போய் ஓட்டை போட்டுறாதீங்க. அப்படி வாங்கி நீங்கள் திமுக ஓட்டு போட்டால் கூட பிரச்சனை இல்லை. வாங்கின கூப்பனை கொண்டு போய் கடையில் கொடுத்துறாதீங்க. அடி நீங்கள் தான் வாங்க போகிறீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி திமுக உடன்பிறப்புகள் எல்லாம் கமெண்ட்ல கதற ஆரம்பிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்னதான் கமெண்ட்ல கதறினாலும் இது உங்களுக்கு தேவையான ஒன்று. திமுகவோட சாதாரண தொண்டனோ இல்லை சின்ன நிர்வாகியோ இதை பிரிண்ட் பண்ணி, அதாவது தலைமைக்கு தெரியாமல் விநியோகம் பண்ணால் கூட ஏற்றுக்கலாம். பட் இங்கே தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட போகிற முன்னாள் எம்பி செந்தில்குமார் அவர்கள் இதை விநியோகம் பண்ணியிருக்காரு. அவர் இதை கொடுக்குற மாதிரியான ஃபோட்டோஸும் நிறைய ட்ரெண்டாக இருந்துச்சு. இல்லை இது வந்து ஃபேக் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இதையும் ரிலீஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த செந்தில்குமார் கூட தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயணம் போயிட்டு இருந்தாரு. போகிறப்பயாச்சும் சொல்லிட்டு போயிருக்கலாம், தம்பி இதெல்லாம் பண்ணாதப்பா தப்புன்னு. சொல்ல மாட்டாங்களே, எப்படி சொல்லுவாங்க? சொன்னால் இங்கே எதுவும் நடக்காது இல்லை. அதாவது வழக்கமாக திமுக கையில் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி பழகிட்டாங்க. இந்த முறை அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஓட்டுலாம் விழுந்திருக்கும். பட் அதெல்லாம் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி கெடுத்துப்பாங்க போல. ஏன்னா இந்த வாட்டி திமுக வெற்றி பெற்றே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஈகோ வேற அட்டாக் பண்ணியிருக்கு. இப்ப விஜய் அவர்கள் வேற டிவிகே மூலியமா களமிறங்குறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்க போட்டி கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு டிஎம்கேக்கு. இதெல்லாம் எப்படா நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள இப்போ திமுக இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு சில திருட்டு வேலைகளை பார்த்து ஜெயித்து விடலாம் அப்படிங்கிறது இப்போ அவங்களோட பிளானா இருக்கு. ஸோ இந்த 8000 ரூபாய் கூப்பனை பற்றி நான் இவ்வளோ பேசுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஃபேக்கா, அதாவது அது யூஸே இல்லாத ஒரு கூப்பன் தான். பட் இருந்தாலும் 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு அது பெரிய விஷயம்தான். அந்த மாதிரியான பொருட்கள் இல்லாத வீடுகளுக்கு, நடுத்தர வீடுகளுக்கு இது பெரிய விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியாது அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக எங்கள் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கமாக காசு கொடுத்து ஓட்டு வாங்குவாங்கல்ல, இப்போ காசு இல்லையோ என்னவோ தெரில, காசு கொடுக்குறங்கிற பேரில் இந்த மாதிரியான கூப்பனை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது எல்லாமே தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரான ஒன்று. ஸோ அதனால தான் எதிர்க்கட்சி அதிமுக உட்பட டிவிகே உட்பட எல்லாருமே இந்த மாதிரி கூப்பன் விநியோகம் பண்ற திமுக நிர்வாகிகள் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸும் இப்போ போயிட்டு இருக்கு. பட் அது எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு போகாது. மேபி கூப்பன் மட்டும் வேற டிசைன்ல மாறி வந்தா வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். திமுக பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வாவ் இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக தொண்டர்களோ யாரோ ஒருத்தவங்க அதிமுக சார்பாக கூப்பன் அடிச்சு அதை விநியோகம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது, எங்கே போய் சொல்கிறது ஒன்றுமே புரியலை. இவங்க பண்ணுறதே தப்பு, இவங்க பண்ணுறதே ஒரு தற்கூரித்தனம்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேலே போய் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி திமுக பண்ணுற ஒரு சில வேலைகள் நீங்கள் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆப்போய்க்க தான் போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இங்கே திமுக பிரச்சாரத்தை சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கூப்பனு, இன்னொரு பக்கம் எங்கே பார்த்தாலும் திமுக விளம்பரம். இதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். காசு இருக்கவங்கிட்ட வாரி கொட்டி கொடுத்து இப்போதைக்கு எங்கே பார்த்தாலும் அவங்க விளம்பரம் வர மாதிரி பல விளம்பரங்களை ரெடி பண்ணி விட்டாங்க. போன் எடுத்தாலே அவங்க விளம்பரம் தான் வருது. சரி போய் பார்த்து தொலைகிறோம் அதையும் அப்படின்னு சொல்லி விட்டா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விளம்பரம் பண்றாங்க, கால் பண்ணி பிரச்சாரம் பண்றாங்க. ஹலோ, யார் வேணுங்க? வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு லோக்போலம் வெளியிட்டுள்ள தற்போதைய கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ. இந்த கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்பதை தெரிவிக்கின்றன. சோ இங்க இருக்கிற நம்பர்ஸ், அதாவது என்னோட நம்பர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, இல்ல மத்தவங்களோட நம்பர்ஸ்லாம் எப்படி நீங்க எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரியான நம்பர்களை வந்து ஒரு சில சோசியல் மீடியா ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி கள்ளச்சந்தையில் வாங்குவாங்க. அதாவது எங்களுக்கு வந்து இவ்வளோ நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிஸ் வந்து
பிளாக் மார்க்கெட்டில் அதாவது மாதிரி டேட்டா திருட்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த மாதிரிலாம் நம்பர் வாங்குவாங்க. மேபி டிஎம்கேவும் அந்த மாதிரி நம்பரை வாங்கி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரில. ஸோ இது வந்து டேட்டா திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி திருட்டு திமுக, தீயசக்தி திமுக அப்படிங்கிற பேர் நிறைய இருக்குது. அடுத்து டேட்டா திருட்டு திமுகன்னு வந்துட போது, கொஞ்சம் பார்த்துக்குவோங்க. ஸோ இந்த 8000 ரூபாய் கூப்பனை கொஞ்சம் நிறுத்திக்குவோங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் கொடுங்க, மேபி மக்கள் பயனடைஞ்சிட்டு போட்டோம். ஸோ இந்த 8000 ரூபாய் கூப்பன் வாங்கி எத்தனை பேர் ஏமாந்தீங்க, பல்பு வாங்கினீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது திமுக மட்டும் கிடையாது, இங்க நிற்கிற இல்லை இங்க போட்டியிடுற எல்லா கட்சிகளும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு தற்கொலை வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து எந்த தற்கொலை வேலையை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.